சார் வணக்கம் ஐயா. அதாவது ஃபேன்னா பெரிய ஃபேனு, உங்களோட பெரிய ஃபேன். அதாவது பேருக்கு சொல்றதுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் உண்மையாலுமே மனசார உழைப்பு எப்படி உழைக்கணும், ஆக்டிங் ஸ்க்ரீன் முன்னாடி என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நிறைய இலக்கணங்கள், இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க வைத்த ஒரு நடிகர், ஒரு நல்ல மனிதர். ஏன்னா நிறைய பேச்சுக்கள் பார்த்துருக்கு, மேடை பேச்சுக்களும் சரி, பின்னாடி ஒரு கருத்து சொல்றதாகட்டும், யாருக்கும் புண்படாம இருந்தாலும் சொல்ற கருத்தை சொல்றதுல உங்களோட எக்ஸ்பர்ட் யாருமே இல்லை. உமாபதி, அதாவது யூ ஷுட் பி பிளஸ்ட். ஏன்னா இப்படி ஒரு அப்பா இருக்கிறதுக்கு பிளஸ்டா இருக்கணும். ஏன்னா ஒரு காமெடி நடிகர் மட்டும் கிடையாது, அவர் குணச்சித்திர நடிகர் மட்டும் கிடையாது, அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன், நீங்க தான் இன்னைக்கு ஹீரோ. அப்பா மாதிரி ஒரு ஆள் இருக்கிறப்போ ஆக்டிங் உண்மையாலுமே எப்படியோ நேச்சுரலா ஃப்ளோ ஆன ஒரு மேட்டரா உள்ள, ஓகே அப்பா இருக்காரு பாத்துக்குவார் அப்படிங்கிறதா, இல்ல அதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டு உள்ள போலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல, ஸ்கூல் வயசுல இருந்து நம்ம இந்த ஸ்கிட், டிராமா, அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறது. ஸோ நம்ம அந்த இதுல இருந்தோம். பட் அந்த சினிமான்னு இருக்கும் போது டெக்னிக்கல் திங்ஸ்னு இருக்கு. ஸோ நான் ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆகுது போற டைம்ல நான் அப்பா கிட்ட கேட்கறேன், அப்பா நான் இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கன்சர்ன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்பதான் அந்த அனுபவம் கிளாஸ் இன்னொருத்தவங்களோட டைப் பண்ணி. ஸோ நான் அப்பா கிட்ட கேட்கும் போது அப்பா நோன்னு சொல்லிட்டாரு. நான் ஃபார்ம் இது பண்ணிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேட்குறேன், வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நடிப்பா இருக்கணும், லைக் நீ போய் அதை என்ன சொல்றது, ஆர்டிஃபிஷியலாக அந்த ரொபாட்டிக்கா மெக்கானிக்கலா ஆயிக்காதான்னு சொன்னாரு. எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த டைம் கொஞ்சம் இதாக தானே இருக்கும், என்ன நம்ம பிளைண்டா போய் நிக்க போறேன். நான் ஷூட்டிங் போனதில்லை, அப்பா கூப்பிடுவாரு, நான் அடுத்தவங்க செட்டில் போய் எப்படி இருக்குதுன்னு கூச்ச சுபாவம், அதனால நான் போனதில்லை. ஸோ அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் 3 நாள் கொஞ்சம் டஃபா இருந்தது. இந்த டெக்னிக்கல் அந்த டூ ஷாட்டு, மிட் ஷாட்டு, க்ளோஸ், சஜஷன், நம்மளுக்கு அதுனா புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது அந்த டைம்ல கொஞ்சம் இதாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் போக போக நம்மளுக்கே ஒன்று ஜென்ரேட் ஆகும்ல. ஸோ இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் பண்ணணும், ஓகே, ஸோ இப்போ இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதுக்கு ஆமா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த இதில் ஐயா ஃபர்ஸ்ட் நடிக்க போவேன் அப்படின்னு சொல்றப்போ ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ஆஹா பையன் வந்துட்டான் அப்படின்ட்டு இருந்துச்சா, இல்லை ஐயோ இறங்க போறான் அது குழிக்குள்ள அப்படின்ட்டு இருந்துச்சுங்களா? இதை ஸ்க்ரீன் தாண்டி என்னை லவ் பண்ணுற தம்பி பிரசாந்த்னு எனக்கு தெரியும். அதே போல் நான் உன்னை இவனை வேறையாகவோ உன்னை நான் வேறையாகவோ நான் பார்க்கல. காரணம் இளைஞர்கள் தாய் வேறு வேறாக இருந்திருக்கலாம், தந்தை வேறு இருக்கலாம், சமகாலத்து பிள்ளைங்க. இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு என்ன சொல் பேட்டி மாதிரி இல்லாமல் யதார்த்தமாக தான் நான் பேசுகிறது. அதான் எனக்கு பிடிக்கும். வார்த்தை ஜோடனைகள்லாம் தேவையில்லை. இவன் சினிமாவால் எப்போ வருவான் வரமாட்டான்றது எனக்கு தெரியல. ஒரு நாள் என்னுடைய உடன் பிறந்த தம்பி அம்பிகாபதி, என் தம்பிகள் மீது இவன் பிற்காலத்தில் பாசம் செலுத்தணும், நான் மூத்தவன், இவனுக்கு முன்னால் கிளம்பிடுவோம், என் தம்பிகளை அடுத்து தந்தையர்களாக நினைக்கணுன்றதுக்காக தான் சேதுபதி, அம்பிகாபதி, உமாபதினு வச்சேன். நான் இன்றைக்கி என்னையும் நான் பெருமையாக நினைக்கிறேன். இப்போ இந்த வயசுக்கு பரவாயில்ல, நான் இவன் பிறக்கிற பொழுது எனக்கு 26, 27 வயசு. அப்போவே நான் இப்படி வச்சுருந்துருக்கிறேனே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறது உண்டு. அப்பேற்பட்டவன் ஒரு சுய ஒழுக்கம் உள்ளவன் என் தம்பி அம்பிகாபதின்றவன். எந்த ஹேபிட்டும் இல்லாமல் உழைப்பு தான் பேசப்படணும், தான் பேசக்கூடாதுன்ற சிந்தனையோடு இருக்கிறவன். நான் இங்கே பேசினா தான் உழைப்பு, அது வேறு. அவன் ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்தான். அவன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டான். ஒரு 10:30 மணி 11 மணி நம்ம வீட்டில் ஒரு ஹாலு, அங்கே கேட்குறான், என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றான். படித்து முடிச்சுட்டா 4 மாதம் ஆச்சு, இன்ஜினியரிங் போஸ்ட் வாங்கியாச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றான். என் தம்பி, நான் இவர்களை விட அவனை நான் நேசிக்கணும். ஏன்னா நான் அது என் தாய் கொடுத்த சொத்து, என் தாயின் சொத்து இல்லையா. அதுபோக என்னுடைய எச்சிப்பாலை குடித்து வளர்ந்தவனுங்க என் தம்பிங்க. அந்த வகையில் அவன் ஏன் கேட்கணும்னா அவன் பொறுப்போடு கேட்குறான். கண்டிப்பாக தமது அண்ணன், அவனுங்களுக்கும் குழந்தை இருக்குது, அடுத்தடுத்து 2 குழந்தை இருக்குது. இவன் தான் வீட்டுக்கு மூத்த ஆண், இல்லை மூத்தவன். இவன் சரியாக இருக்கிற பொழுது தான் அவனது குழந்தைகளை சரியாகப்படுத்தி வளர்க்க முடியுன்ற அதில் ஒரு சுயநலமும் கலந்த ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுறேன், படித்து முடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன், நான் டான்ஸு கிளாஸ் போகிறேன், ஜிம்மு போகிறேன், அதெல்லாம் லைஃப்பில் ஒரு பார்ட்டு. என்ன பண்ணுறேன், நான் சித்தப்பா நான் டான்ஸ் போகிறேன், ஃபைட் போகிறேன். இல்லைடா, ஒன்று இன்ஜினியரிங் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்று ஹையர் ஸ்டடீஸ் பஸ் யூகே போறியா, MBA ஃபர்தர் செட்டப், இல்லை வேலைக்கு போறியா, அதை நான் கேட்குறேன் அப்படின்றான். அப்படியே பேசுகிற பொழுது நான் ஹாலில் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். இவனும் கொஞ்சம் சின்ன பையன், நான் சொல்கிறது 3 இயர்ஸ் பிஃபோர், 2 இயர்ஸ் பிஃபோர். எமோஷன் ஆகிடக்கூடாது. அவன் தம்பி, அவன் அதிகாரம் எடுத்துக்குவான். அவன் கேட்பான்,
நான் வந்து என் பிள்ளைகிட்ட படித்து முடிச்சுட்டேன்னு சொல்லுவதற்கு தயங்கிறணும் அப்படின்ற கோணத்தில் என் சார்பாக அவன் எனது மனச்சாட்சியாக அவன் பேசுகிறது மாதிரி பேசுகிறான். ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிற பொழுது ஒரு கட்டத்தில் சொல்கிறான், நான் அப்படி தான் படித்து முடித்தேன். அவன் சொல்கிறான், நான் அப்படி தான் படித்து முடித்தேன். படித்து முடிச்சதுக்கு பிறகு உங்கள் அப்பாவெலாம் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. பாம்குறவில் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க, இன்டர்வியூ வச்சு நான் அடித்தேன், போய் ஸ்கோர் பண்ணேன். உங்கள் அப்பாவெலாம் நான் எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கட்டினா சட்டில்டாக எமோஷன் ஆகாமல், அப்பா வந்து உங்களுக்கு அண்ணன், ஆனால் அவர் வந்து எனக்கு அப்பா, நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்திருக்கலாம், நான் எதிர்பார்க்க தான் செய்வேன். அவன் டேன் ஆகிறான். இது விவாதம் சூடாகுது. இது குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தம்பி பிரசாத்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ டக்குனு பார்த்தான், அப்பா வந்து கஷ்டப்பட்டார்னா நான் இப்போ 40,000 வேலைக்கு போயிடுவேன். அப்பா தான் இப்போ வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஃபேமிலி சர்வைவல் பிரச்சனை கிடையாது இல்லை, சரி எனக்கு 3 years டைம் கொடுங்க. அப்போ ஒல்லியாக இருக்கான், சின்ன பையன் மாதிரி, எனக்கு 3 years டைம் கொடுங்க, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணல அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கே நான் வேலைக்கு வந்துடுறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னா. நான் 3 yearsல நான் சினிமாவுக்கு நீ என்ன ட்யூன் பண்ணிட்டேன் அப்படின்னா, வித்தவுட் மை நாலேஜ், என்ன இன்னைக்கு கேட்கல, யாரையும் கேட்கல, அவன் டிக்ளேர் பண்ணுறான். அவன் சொன்னால் சிரிச்சுட்டான் என் தம்பி. சிரிச்சுட்டு, இனிமேல் நான் இல்லை, உங்கள் அப்பாவே சொன்னாலும் தொழிலை மாற்றிக்காது, இதுதான் உன் தொழில் அப்படின்னா. நான் சொல்லலை. ஸோ விவாதம் அப்படி ஆரம்பித்து, அதில் எனக்கு பிடிச்சது, அப்பா வந்து உங்களுக்கு அண்ணன், ஆனால் அவர் எனக்கு அப்பா, நான் எதிர்பார்க்கத்தான் செய்வேன்னு ஒரு உரிமை எடுத்து பேசின பொழுது அவன் அதை ரசித்து அவன் லவ் பண்ணான் பார்த்துங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவன் சினிமாவுக்கு தன்னை அர்ப்பணிச்சிட்டான். ஆனால் இது ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மள்கிட்ட ரைஸ் ஆகும். சினிமா இஸ் நாட் ஈஸி. கண்டிப்பாக சினிமாக்காரன் மகன் சினிமாக்காரன் ஆவது என்பது சின்ன லேசாக டோரை ஓப்பன் பண்ணி வெளிச்சம் பண்ணால் மேலே லைட்டாக பாய்ச்சி விடலாம். ஆனால் உள்வாங்கிக்கிறது என்பது இவனுக்கு தனித்தன்மையை பொறுத்துன்ற அந்த உண்மையை இவனு உணர்ந்திருக்கான். அது ஏன்னா நான் வெற்றி பெறுகிற பொழுது, தமிழக ரசிகர் பெருமக்கள் ஆகியவருடைய ஆதரவோடு நான் வெற்றி பெறுகிற பொழுது, இவன் வந்து சின்ன பையன் கிடையாது. 5 வயது 6 வயதுனா அப்பா எப்போ ஜெயிச்சார் எப்படி ஜெயிச்சார்னு தெரியாமலே போயிருக்கும். கண்டிப்பாக எனது போராட்டங்களை கிட்டத்தட்ட இவனுக்கு இப்போ 25 வயசு அப்படின்னா, இவனுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுலேருந்து விவரம் தெரியாமல் இப்போ எனது 18 வருட கால வாழ்க்கையை வந்து பக்கத்துலேருந்து பார்த்துருக்கான், ஒவ்வொரு போராட்டத்தையும். அதனுடைய விளைவை உள்வாங்கியிருக்கிறான். அதை போகிறதுக்கு ஃபவுண்டரி லைன்லேருந்து நான் பார்த்துக்கிட்டது இவனை பொறுத்தளவு. இவன் சுய ஒழுக்கம், எனக்கு அதுதான். சுய ஒழுக்கம்னா உடம்பை கரெக்ட் பண்ணுறேன். இது புரட்சித் தலைவர்கிட்ட நான் வந்து அவரை மானசீகமாக லவ் பண்ணுறதுனால இந்த உடம்பு இந்த சுவற்றிலும் ஒரு நாள் வண்ணம் பூசப்பூர்வம் என்ற நம்பிக்கையோடு இந்த சுபத்தை பாதுகாத்து வச்சுருந்த காரணத்தினால தான் மைனான்ற ஒரு படத்தில் காடு மேடு ஏற முடிஞ்சதுனால. இப்போ தம்பி நீங்கள் 55 வயசு சொல்லிடுவாங்க. அதனால் இவர்களுக்கு நான் வந்து சினிமா வான்னு சொல்லவே இல்லை. நான் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன், நீ யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிக்க. இவ அக்காளுக்காக தான் கொடுத்துருக்கேன், நீ யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிக்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், நான் 3 காசு மிச்சம் வச்சுருந்தேன், ஓம் பேரில் வச்சுட்டு தான் சாவேன். ஆனால் அப்பஞ்சொத்தில் நீ சாப்பிட்டீங்கன்னா அதை விட கேவலம் உனக்கு எதுவுமே கிடையாது. கண்ணாடியில் உன்னை நீ பார்க்கிறபோது உனக்கே கௌரவ குறைவாக தெரியும். உனக்கு நாளை கல்யாணம் பண்ணிட்டு வரக்கூடிய மனைவி கூட மாமனார் சொத்துல தானடா கார் வாங்கி என்னை கூட்டிகிட்டு போகிறான்னு உன்னை மட்டமாக தான் நடத்துவான். உன் மீது உன் மனைவிக்கும் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நீயாக இரு, நீ யார் என்று கண்டுபிடி. சினிமாவில் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது தம்பி. 10,000 ரூபா கூட சம்பாதி, உண்மை 10,000 சம்பாதி, 7,500 சம்பாதி, வேலைக்கு போ, வேலை செய்ய ஒலை. இதுதான் தம்பி நான் வந்து இவன்கிட்ட சொல்லப்பட்டது. ஸோ இதை மைண்டில் உள்வாங்கியிருக்கிறான். இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களை படம் இப்போ வந்து ரிலீஸ் ஆகப்போது. ஒரு படத்திலே நடிகனாக முழு நடிப்பை கொட்டிட முடியாது. நான் எனக்கு இன்னைக்கு இருக்கிற நடிப்பை இப்போவே எதிர்பார்க்க முடியாது. நல்லா நடனம் விட்டுட்டான்ற செய்தி வந்துட்டுருக்கு. மற்றபடி பார்ப்போம். பிரதர், அதாவது அப்பா சொல்கிறதுல வெறும் யதார்த்தம் மட்டும்தான் இருக்குது. ஒரு அப்பாவாக யதார்த்தமாக வந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான். ஆனால் எந்த டெஸ்பிரேஷனுமே அவர்கிட்ட தெரியல. என்னென்னா அவர் உங்களை அவ்வளோ நம்புறாரு. நீங்கள் சொன்னதை வந்து அவ்வளோ தீர்க்கமாக சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த டயலாக் சொல்லும்போது எனக்கு 3 வருஷம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன யோசிச்சுட்டு சொன்னீங்க? இல்லைண்ணா, அதான் அப்பா சொன்னார்ல, அந்த டைம் நான் லீனாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம மூவிக்குன்னா ஒரு இப்போ எல்லாருமே தனுஷ் சார் மாதிரி ஆயிட முடியும். ஃபர்ஸ்ட் படத்துலேயே அந்த ஃபிசிக்கில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல, அந்த க்ரூமிங் ஆனால் தான் நம்ம மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பானுங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கிரிப்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியாக தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணோம், என்னைய மாதிரி இருக்கிறான்டா அவன். ஸோ அந்த இதுக்காக தான் அந்த டைமிங், அந்த பாடியில் இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதுக்கும் அந்த ஃபேஸோட அந்த க்ரூமிங்க்கும் அந்த இது தானே டைம். உங்கள் சரௌண்டிங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து கை கொடுத்தாங்களா இந்த ஒர்க்குக்கு? அண்ட் எப்படி என்ன மாதிரி
மாதிரியான ஃபீட்பேக் வந்துச்சு? நீ தம்பி ராமையா போய் அதங்காட்டி வந்து ஈஸியா போயிட்ட? அது டெஃபினட்டா வரதுதான். இப்ப எல்லாருமே ஒரு வெல் நோன் பர்சனோட இதுனா உனக்கு என்னப்பா அவங்களோட வந்துட்டா, உனக்கு என்னப்பா அவங்களோட. ஆனா உண்மையாலுமே அவ்வளவு ஈஸியா போனீங்களா? நான் ஈஸியா வந்து எல்லாமே அமைஞ்சுதான் என்ன? ஆடிஷன் தான் நான் போனது. இவரை மட்டும் யுகபாரதி அண்ணா மட்டும் அப்பா முன்னாடியே பேசியிருக்காரு போல, அது எனக்கு தெரியல. என்கிட்ட அப்பா அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் என்னன்னு தெரியல. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆடிஷன் ஒன்று இருக்கு, நீ போ, எதுவுமே நீ சொல்லாத, நீ போ பேசுன்னு சொன்னாரு. அப்பதான் இன்பசேகரன் சார் போய் மீட் பண்ண. 2 பேர் போனோன்னா அவரும் அந்த நெக்ஸ்ட் டோர் பாய், எனக்கு அந்த எல்லாம் தமிழ் மக்கள் அந்த ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அவருக்கும் ஃபார்ம் ஆச்சு, எனக்கும் ஃபார்ம் ஆச்சு, இல்லை 2 பேருக்கும் ஓகே. ஸோ ஃபிக்ஸ் ஆச்சு 2 பேருக்குமே. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட சொன்னது, அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் ஆச்சு. படமா ஒரு கிராஃப்டா எந்த பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஒரு நடிப்பு வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியுது அப்படின்னு எந்த பாயிண்ட்ல வந்து புரிஞ்சது? இது நடிப்புன்னு சொல்றது இந்த டிராமா ஸ்கூல்ல பண்றது யார் வேணாலும் பண்ணலாம். பட் இந்த சினிமான்னு வரும்போது அது எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். திடீர்னு கையை காட்டி பேச சொல்லுவாங்க, ஆளே இருக்க மாட்டாங்க, கையை காட்டி பேச சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுதான் இந்த டெக்னிக்கல். நம்மளுக்கு அந்த கண்ணு திடீர்னு நார்மல் பீப்புளுக்கு என்ன கண்ணு திடீர்னு வேற கை இருக்கும், பட் ஆள் மூஞ்சி டக்குனு இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்தது ஸ்டார்டிங் இனிஷியலா. ஸ்ட்ரகிள் ஆகும்போது அப்பா நினைச்சு பாத்தீங்களா இவர் என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்ட்டு? ஆனா அது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. ஓகே ஸ்கிரீன்ல பாக்குறோம் நடிக்கிறாரு. பிகின் தி ஸ்கிரீன்ல இருந்து சின்ன வயசுல இருந்து டிராவல் பண்ணிருக்காரு. அப்பா இதனே சொல்லுவார், டேய் நீ வந்து இதாதான் இருக்க, தியரியா இருக்க, பிராக்டிகல் வேற தியரி வேற, பிராக்டிகல் வேற தியரி வேற. இல்ல இப்ப பாத்துக்கலாம் அந்த டைம்ல ஒரு குறைந்தபட்சம் இவங்க சினிமாவுக்கு தயாராயிட்டாங்க. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் சிவரமேஷ்குமாரும் சரி, இந்த படத்தினுடைய இயக்குனர் இன்பசேகர் ஓகே பண்ணதுக்கு பிறகாவது ஒரு செட்டுக்கு வரலாமா இல்லையா? அது அடே வாடா என் பேரை கெடுத்துட்டு போயிடாதரா, நான் சிறு ஒரு சின்ன குடிசையை கட்டி வச்சிருக்கிறேன், அதில் நீ ஒரு ஓட்டையை போட்டு ஓடி போயிடாதரா, மறுபடியும் புறப்பட்டுலேருந்து புறப்படுறதுக்கு வயசு பத்தாது, நான் பார்த்துக்கலாம் பாப்பா. சரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சரி அவங்க நம்பினேன் நான். சரி டைரக்டர்ன்றவன் அந்த கதையை வந்து இவன்கிட்ட வாங்காமல் விட மாட்டாப்புல. கேமராமேன் ஆல்ரெடி 2 படம் பண்ண கேமராமேன். ஸோ நான் சொல்கிறேனே தன் கையை ஊனி கர்ணம் பயணம்ன்றது தான் களமாடிப்பார் அப்படின்னு. சார் நீங்க ஒரு அப்பாவா இல்லாம ஒரு நடிகரா என்னென்ன மாதிரி இன்புட்ஸ் தந்தீங்க? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆக்சுவலா நடிகனா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு இன்புட் தந்தீங்க? இது இந்த படத்தோட தயாரிப்பாளர் நீங்க கேட்கலாம், இந்த படத்தோட டைரக்டர் கேட்கலாம். ஒரு நாள் கூட அந்த செட்டுக்கு நான் போகல. என்ன காட்சி எடுக்க போறாங்கன்றது பேப்பர் வாங்கி நான் பார்க்கல. எந்த இடத்துலையும் சரி அதான் சொல்றது, நான் எடுத்த முடிவில் நீ வெற்றி பெற்றால் அது எனக்கு தான் சந்தோஷம், நீ எடுத்த முடிவில் நீ வெற்றி பெற்றால் அது உனக்கு சந்தோஷம். உனது சந்தோஷம் தான், எனக்கு தான் சந்தோஷம், பிரச்சனை கிடையாது. மக்கள் கொடுத்துட்டாங்க, எனக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. என் தாய் தந்தையும் மேலேருந்து என்னை வந்து ஸ்ட்ரைட்டாக நடுமண்டையில் தடை கொடுத்துட்டு எந்திரிச்சு வாடா இனிமேல் தாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ எடுத்த முடிவாக இருக்குன்றது அப்படி சொல்லிவிட்டு சொல் வேறு செயல் வேறாக ரொம்ப இருந்துட முடியாது இல்லையா? அதனால் நான் போகவே இல்லை. நான் வந்து என் மகள் என்பது எங்கள் கிராமத்து மனம் சார்ந்த லாங்குவேஜ் பேசுவாங்க. இந்த ஸ்லாங் சொல்லும்ல, இப்போ தம்பி இப்படி கொங்கு ஸ்லாங் பேசுகிறீங்களோ அதே போல் எங்களுடைய அந்த திருச்சி தென் தமிழ்நாட்டினுடைய ஸ்லாங் வந்து என் மகள்கிட்டருந்து வரும். ஆனால் இவன் முற்றிலும் அன்னைக்கு கூட டீசர் லான்ச் வெளியீட்டு விழா கூட பராக்னு ஏதோ ஒரு வேர்டு சொல்லிட்டா கேசரிகுமார் சார் சொன்னார், சிட்டி பியூஸா இவன் வானன் பார்த்து கிட்டத்தட்ட 9 வயசுக்கு பிறகு இவனை நான் வந்து தூக்கி பிள்ளைங்களோட போட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன். இவன் அப்படி மாதிரியான ஒரு சூழலில் வளர்க்கப்பட்டதுனால இவன் முழுக்க இந்த சென்னையினுடைய ஸ்லாங்கு சிட்டி ஆல்மோஸ்ட். அதனால நான் என்ன நினைச்சிட்டேன், தம்பி ராமையா என்பவன் கிராமத்திலிருந்து புறப்பட்டவன். நான் வந்து ஒரு விதை நெல் அங்கேருந்து புறப்பட்டு வேறு மாதிரி வந்தவன். அந்த நெல்லை கொண்டு வந்து இங்கே போட்டு இங்கே நான் வந்து செடி வளர்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க எடுத்த முடிவு வேறு மாதிரி இருக்கும்ல. இப்போ எனக்கு வில்லேஜ் கேரக்டர்னா நீங்கள் சொல்ல வேண்டாம், வசனம் எனக்கு லைன் சொன்னால் போதும், நான் வசனத்தை மழை மாதிரியே கொட்டிடும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். சிட்டின்ற பொழுது இன்றைக்கும் எனக்கு அதில் ஒரு பயம் இருக்கும். இது இப்படி இருப்பாங்களோ, இப்போ வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போனோம்னா எதை முதல்ல சாப்பிட்றது, எதை செகண்ட் சாப்பிட்றது, வாஷ் பண்ணலாமா, இதெல்லாம் விஷயங்கள் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சபை கூச்சம் என்பது எனக்கு இன்றைக்கும் அது உண்டு. ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போன உடனே மற்றவங்களாம் எப்படி ஏறுறாங்களோ அதை பார்த்து நான் ஏறுவேன். ஸோ எல்லாம் தெரிஞ்சுமா, ஏன்னா அடிக்கடி நான் சொல்லுவேன், தெரியாத ஒரு விஷயத்த தெரியாத மாதிரி காமிச்சிட்டா தான் பெஸ்ட். ஆமாம் பெஸ்ட். தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காமிச்சிட்டோம்னா அடுத்து ஜெயிஸ்டாக. இன்னைக்கு புதிய இயக்குநர்கள்ட்ட வருவாங்க, கதை சொல்லுகிற பொழுது புரியலைன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டேன். பிடிக்கலன்னு சொல்வதற்கான தார்மீக உரிமை எவனுக்குமே கிடையாது. அவன் ஒரு புள்ள, அவன் ஒரு விஷயத்தை நிதானித்து எழுதி போராடி ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி பிடிச்சி இங்கே வருகிற பொழுது, தம்பி இது இந்த இடம் புரியலையேன்னு சொல்லலாம்.
பிடிக்கலன்னு சொல்லியிருக்கார் ரைட்ஸ் எனக்கு கிடையாது. அதே போல் இவர்கள்ட்ட முற்றிலும் முழுக்க முழுக்க அந்த இன்பசேகரன் படத்தோட டைரக்டர் சிவரமேஷ்குமார், உமாபதி, இவங்கெல்லாம் சிட்டி ஏரியா, அவங்கள்ட்ட வேற ஒரு டோன் கிடைக்கும்ல, அப்படி நான் விட்டு நான் தலையிட்டு அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் போயிடக்கூடாது, அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடாது இல்லையா? இல்லை இது ரொம்ப அட்வான்டேஜ் இல்லை, ஏன்னா உள்ளே வராமல் உங்களோட ஐடென்டிட்டிலேயே ட்ராவல் ஆகுறது அப்படிங்கிறது. பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. லைக் அப்பாவோட ஃபீல் அதுதான், இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் படத்துல இப்ப எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, சன்னை கொடுத்துட்டா இன்டர்ஃபியர் ஆயிட்டாரு, அதனால அப்பா அதுல தெளிவா இருந்துட்டாரு. அவங்க ஒரு இது ஸ்கெச் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட போக்குல போ, எவ்வளவு நீ செட்டிலா இருக்கியோ செட்டிலா நீ வீட்டுல எப்படி இருக்கியோ அதே மாதிரி அங்க இரு. நான் அப்பா அந்த கைடன்ஸ் தான் அப்பா கொடுக்கும். இல்லை படம் நினைச்சு முடிச்சிட்டீங்க எல்லாம் ஓகே, இன்னைக்கு ரிலீஸ்க்கு வந்து இவ்வளோ சிரமப்பட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ஒரு டேட்ஸ் தியேட்டர்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது, ஒரு யங் ஹீரோவா இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஹெல்த்தியா இருக்கா, இது வந்து எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுதா, எப்படி இருக்குது? லைக் என்ன சொல்றது, எல்லாருமே டெபியூ ஆயிட்டு தான் வராங்க. ஸோ அவங்க ஒரு இடம் ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த தியேட்டர்ஸ் அவங்கள நோக்கி வருது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இது வந்து பிகினிங் இதுதான். ஸோ எல்லாருமே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ அதுக்கு மைண்ட் செட் தெளிவா இருக்கும். படத்துல பாடல்கள் அதான் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்கீங்க அப்படின்னு அப்பாவே சொன்னாரு. என்ன மாதிரியான பயிற்சிகள் அண்ட் என்ன மாதிரியான நடனங்கள்? நார்மல் சினிமாட்டிக் டான்ஸ் தான். இப்போ நம்ம சொன்னார்ன்ற வேர்டு தம்பி பிரசாந்த் சொல்றதுக்கு, அந்த டீசர் வெளியீட்டு விழாவில் எல்லாரும் பார்த்துட்டாங்க. இளைய தளபதிட்ட காமிச்சேன், என்கிட்ட செல்லில் மட்டும் ஏற்றி கொடுத்துருந்தான். அவன் நடனம் அப்படின்னா விஜய் சார் தான். அவர்கிட்ட காமிக்கிற பொழுது அந்த பர்டிகுலர் பாட்டை 2 முறை போட்டு பார்த்தார். இன்னைக்கு டபுள் ஓகே சாங்குன்ற விஷயத்த 2 முறை. என்ன டியூனிங் பண்ணியிருக்கீங்க? சத்தியமாக நான்லாம் டியூன் பண்ணலங்க, டான்ஸ் கிளாஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா. அவனா போராடி சூப்பருங்கன்னாரு தம்பி ஜெயம் ரவி. இந்த மாதிரி காமிக்கிற பொழுது நீ ஃபைனலாக இந்த டீசர் வெளியீட்டு விழாவில் தம்பி சிவகார்த்தியன் பார்த்துட்டு கிருத்திக் ரோஷனுடைய ஸ்டைலில் ஆடி இருக்கிறாப்புல தம்பின்றது ஒரு விஷயம் சொல்லுகிற பொழுது, ஓ ரைட்டு, ஒருத்தர் சொன்னாலும் நம்மளை சந்தோஷத்துக்கு சொல்லலாம். இன்னொரு அவங்கெல்லாம் எனக்கு சந்தோஷப்படுத்த சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாங்க. ஏன்னா அவங்க படத்துக்கு தான் என்னையை கூப்பிட்றாங்க, என் படத்துக்கு அவங்கள கூப்பிட முடியாதுல்ல. அதனால் ஸோ அப்போ சொல்லுகிற எல்லாருமே. அப்புறம் நளினி மேடம் அவங்கள நடனம் கண்டிப்பாக இருந்தாங்க. ஒரு நாள் ஹைதராபாத் போகிற பொழுது சன்னு வர்றாங்க, சாங் எதாவது வச்சுருக்கீங்களான்ற பொழுது இந்த சாங்கை போட்டு காமிக்கிற பொழுது அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டு பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக டான்ஸ் பண்ணுறாப்புல, ஸ்கிரிப்டை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி அதை நீங்கள் விட்டுற மாட்டீங்க, அதை பார்த்து கொண்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ ரைட்டு சந்தோஷம். நடனம்லாம் நல்லா ஆடி இருக்கிறீங்க ஓகே. படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட இந்த படத்துக்குள்ள போலாம்? நாங்க ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ரோ. லைக் எல்லாருமே பார்த்துட்டு முகம் சொல்லிக்காத ஒரு படம்னு சொல்லுவாங்க. எல்லாமே இப்போ நிறைய வந்து டபுள் மீனிங் வருது. அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு என்டர்டெய்னர். ஸோ எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பாங்க. அவங்க லைஃப்ல நடந்த விஷயம் தான், சின்ன லைன் தான் படம், பட் எல்லாரோட லைஃப்லயும் அது நடந்திருக்கும். ஸோ முடியும் போது அடைச்சா நம்மளுக்கு நடந்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான லைன் இந்த அப்பாவுடைய அனுபவம், அப்பாவை பார்த்து வளர்றதுங்காட்டிக்கு நீங்க நாளைக்கு வந்து இப்படி நீங்க ஒரு டாமினன்டான ஒரு ஹீரோவா இருக்கணும்னு நினைப்பீங்களா, இல்ல கேரக்டர்ஸ் எது வந்தாலும் மாத்தி போற அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு வந்துருச்சா? அப்பா வந்து எப்பயுமே ஷூட்டிங் போயிட்டு வந்தா சும்மா இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அது வந்து சொல்லுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அப்பா என்ன அதுக்கு தான் தெரிஞ்சது, ஓ நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி போல இது கிட்டத்தட்ட. சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாரு. சின்ன வயசுல நம்மளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காதுல்ல. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு நம்ம ஜெல்லாயிக்கணும். ஸோ அந்த கேரக்டர் இப்போ இந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டா. இந்த ஒரு டெபியூனா நான் 5 பேர் அடிக்கணும் 10 பேர் அடிக்கணும் அந்த மாதிரியே இருக்காது. என்னைய சுற்றி ஃபுல்லாக சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஸோ என்னைய பேலன்ஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி கருணாகரன் சார் ஒரு லீட்னே சொல்லலாம். ஓகே. ஸோ அவர் தான் என்னைய ஹோல்ட் பண்ணி கூட்டிட்டு போறது. ஏன்னா என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போறாரு. இப்போ ஒரு கோயில் படத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான இது பார்க்க கம்பீரமா இருப்பேன், பட் குழந்தை இது என்னை ஈஸியா யாரும் ஏமாத்திடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த படம் ப்ரோக்ரஸ் ஆக ஒவ்வொரு தருணத்திலையும் அப்போட வார்த்தை ஆசிரியர் மாதிரி ஒழிச்சுட்டே இருந்திருக்கு. என்னைக்கோ ஒரு சொன்ன அட்வைஸ் எல்லாம் உள்ள ஒரு லைன் வந்துட்டே போயிருக்கு. அட்வைஸ் அந்த ஒரே இதுதான். ஆக்டிங் கிளாஸ் ஃபர்ஸ்ட் 3 நாள் போயிருந்தா நான் இது பண்ணிருக்கலாமே, டெக்னிக்கலா மண்டே விட்டு சொல்லிடுறது. அதே மாதிரி ஷார்ட் இந்த ஸ்கூல்ல எப்படி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணலன்னா குழந்தை எந்திரிச்சு மண்டே செஞ்சுட்டு போங்களா, அந்த மாதிரி செத்தாண்டா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்திரிச்சு போனது. நெக்ஸ்ட் ஷார்ட் வந்துடும். ஏன்னா எதை பாக்குறது கையை ஆளே இருக்க மாட்டாங்க. ஆள் இருக்கும்போது பேசுறது ஈஸி, டக்குன்னு முடிஞ்சிருது. ஆள் இல்லாம நமக்கு புரியல. அந்த டெக்னிக்கல் திங் மட்டும்தான். அதுக்கப்புறம் அது ஒண்ணுதான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக நான் சார் கிட்ட சார் இப்படி பண்ணிக்கிட்டுமா அப்படி பண்ணிக்கிட்டுமா உரிமையா கேட்கும் போது அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. டேரக்டர் சார் தட்டி கொடுத்தது அவர் தான் ஸ்டார்டிங். ஒன்னும் இல்ல ரிலாக்ஸ் ஆகணும். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்தார். நீ எதுக்கு நான் ஃபீல் பண்றேன், நான் இருக்கிறேன்ல, நீ ஒன்னும் இல்லை, நீ போகணும். ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் வந்து ஒரு பொறுப்பு வந்துருச்சு, ஒரு பயம் வந்துச்சு. ஓ நம்ம நல்லா பண்ணணும் வந்து. இப்போ டெக்னிக்கல் டீம் பத்தி பேசுனீங்க, ஐ மீன் கேமரா பத்தி பேசுனீங்க.
கேமரா மியூசிக் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி செட் பண்ணாரு டைரக்டர், அண்ட் உங்களுக்கு எந்த வகையில வந்து ஏன்னா உங்க ஃபீட்பேக் என்ன ஒரு ஆடியன்ஸா என்ன சொல்றது, ஒரு நம்ம டெபியூ ஆகும்போது சொல்லும்போது மியூசிக் யாருன்னா இமான் சார், அப்பா இமான் சாரா அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு என்ன சொல்ற ஒரு மைலேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி குக்கு அட்டகத்தி பண்ண பிரமோத் சார், அந்த இதுல ரெண்டுமே பாத்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட் மாதிரி இருந்தது. ரெண்டு மூவியுமே பாத்தீங்கன்னா ரெண்டுமே சோ நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கலா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு டீமும். ஏன்னா டேரக்டர் சார் டெபியூ, பட் ப்ரோமோ சைட்ல இருந்து வந்திருக்கனால அவருக்கும் அந்த கிறிஸ்ப் அந்த பல்ஸ் தெரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு அளவுக்கு சேஃபரா இருக்கிறோம். ப்ளஸ் கேரக்டரைசேஷனும் செட்டில்டா பண்ணணும்னு நான் ஸ்டார்டிங் பண்ணும்போது செட்டில்டா பண்ணோம், அந்த ரொம்ப பில்டப் அந்த இது இல்லாம. ஸோ எல்லாமே அமைஞ்சுது அது தானே, அந்த மாதிரி சொல்லுங்க. ஏன் நம்ம இந்த படம் முழுசா பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்களா? இது முழுசாக பார்த்துருக்கோன்னா ஒரு ரெஸ்பீரியில் சாங்கு செட்டப்பில் கொண்டு போய் காமிச்சிருக்கிறாங்க. அப்போ காமிக்கிற பொழுது அன்றைக்கி கூட ஒரு நிகழ்வு சொன்னேன், எப்போ இவனை பார்த்து நீங்கள் பெருமையாக நினச்சிங்க அப்படின்ற பொழுது, தம்பி யுகபாரதி வந்து 4 பாடல்கள் இருப்பான், அதில் ஒரு பர்டிகுலர் சாங் வந்து இந்த படத்தில் கடைசி சாங் சொன்னாங்க. மொத்தம் 4 சாங். இதுக்குத்தானே ஆசைப்பட்டேன், அந்த பர்டிகுலர் சாங் வர்ற பொழுது மட்டும் அதை வந்து கோல்கொண்டா போர்ட் ஹைதராபாத்தில் எடுத்துருப்பாங்க, ஷூட் பண்ணியிருப்பாங்க. விசுவல் அப்படி ஒரு தினேஷ் மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பான். பிரமோத்தோட எக்ஸலண்ட்டு ஃபோட்டோகிராஃபி, அந்த ஜிம்மி ஜிப்பெல்லாம் அப்படி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த பர்டிகுலர் சாங்க்கான அந்த லிரிக் வந்து எனக்கு யுகபாரதி எனது இடத்திலிருந்து அவன் தம்பி இல்லையா, அவன் அண்ணனுடைய பிளேஸ்மெண்ட்லேருந்து என்னையும் நினச்சி பார்த்துருக்குறான், அந்த கேரக்டரை நினச்சி பார்த்துருக்குறான், கதைக்குள்ளே எழுதிட்டான். அண்ணனுக்கு இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுப்பான் போல இருக்குல்ல. எனது இடத்திலிருந்து எனது மகன் அறிமுகமாகறான்ற பொழுது இதுக்குத்தானே ஆசைப்பட்ட மாதிரியான அதை நினைச்சேன். அந்த பர்டிகுலர் சாங்க்கு மட்டும் கண்கள் என்னை பணித்தது. இது நீ எத்தனை பெரிய சாதனைகள் பண்ணாலும் எவ்வளவு கோடியை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை கோடியெல்லாம், எனக்கு அமைதி தான் தேவை. அதெல்லாம் கோடியிலாம் நம்பிக்கை இல்லாதவன். இப்போ எவ்வளவு பெரிய சாதனைகள் பண்ணாலும் கூட அந்த மொமெண்ட் வந்து எனக்கு லைஃப்பில் 100 முறை கிடைக்காது. அது ஒரு முறை கிடைக்கக்கூடிய நிகழ்வு. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படின்ட்டு அவர் பறந்துட்டு வந்து அந்த பொண்ணை லாபகப்படுத்தி அந்த கோல்கொண்டா போர்ட்டில் போகிற பொழுது அந்த வரியோடு சேர்த்து அந்த விஷுவல்ஸோடு பார்க்குற பொழுது எனக்கு ஒரு கண்கள் ஒரு பணி ஒரு நிகழ்ந்தேன். ஏன்னா ஒரு கிராமத்து ஒரு விவசாயியுடைய மகன், எனக்கு ஒரு கல்யாணமானதையே அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடியவன், எனக்கு ஒரு பொண்ணு பையன் அழடா அப்படின்னு நினைக்கிறவன், பொண்ணு பெரிய அளவுக்கு படிக்க வச்சிருச்சு, இறைவா நன்றின்னா அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தையும் ஆண்டவனுக்கு அன்பு செலுத்தி அதீதமாக ஒரு தாழ்வு மனப்பான்மையோடவே பார்க்கக்கூடிய ஒரு சாமானியன், எனக்கு ஒரு மகன், அவன் இப்படி ஒரு வளர்ந்த நிலையில் அதுவும் நடனம் கற்றுக்கிட்டு அவன் ஒரு பெண்ணோட நான் நேசித்த எனது ரோல் மாடலாக ஒரு புரட்சித் தலைவர் இருந்த இந்த ஒரு சினிமா துறையில் எனது மகனும் ஓடிப்போய் இப்படி ஒரு பெண்ணை அப்படி சுற்றி அப்படி பாடுறான்ற பொழுது அதான் இதெல்லாம் அந்த அவ்வளோ நேரத்தில் வந்து போகுது, கட்ட 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 கட்டன்னு வந்து போயிட்டு அந்த கண்ணிலேருந்து அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துச்சு. அந்த உணர்வு எனக்குள் மட்டுமே அடை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணர்வு. ஒரு சீனியர் மோஸ்ட் ஆக்டரா ஒரு ஜூனியர் மோஸ்ட் ஆக்டருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த சினிமா துறையில இனி வளர்வதற்கு என்னென்ன படிகள் வந்து அவர் ஏற வேண்டும், என்னென்ன கஷ்டங்களை அவர் தாங்க வேண்டும், எப்படி வந்து ஒரு நடிகராக தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும்? ஏன்னா கண்டிப்பா உங்க நிலையில் இருக்க போறது இல்லை. நிச்சயமா நானும் இதே மாதிரி இப்படி உட்காந்து இந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் இப்படி உட்காரணும், இது தந்தை இல்லையா கடமை, அதுக்காக உட்காந்துருக்கணும். அதற்காக மக்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. எனது பிள்ளைன்றதுனால அவங்க ஏற்றுக்கணுன்ட்டு சட்டமெல்லாம் கிடையவே கிடையாது. அது இவனது தனித்தன்மையை பொறுத்து ஒன்று. ரெண்டாவது, இளமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாசிட்டிவ் மட்டுமே எதிர்பார்க்கக்கூடாது, வெற்றி தோல்வி எது இருந்தாலும் சமநிலைகளை. தோல்வி பண இழப்பு என்பது புத்தி கொள்முதல், கால விரயம் என்பது அனுபவ கொள்முதல். எதுவுமே இங்கே தோல்வி கிடையாது, எல்லாமே சேர்க்கை தான், சேருதான். பெயின் எல்லாம் கெயினாக மாறக்கூடிய சூழல் தான். இளைய தளபதி விஜய் அவர்கள் கேட்பாங்க, மஞ்சள்னு கேட்டேன் அதுக்கு 1/2 மணி நேரம் பேசுகிறீங்கண்ணே, ஆணின்னு கேட்டேன் அதுக்கு 30 நிமிஷம் பேசுகிறீங்கண்ணே, எப்படின்னு இவ்வளோ பஞ்சஸ் டைலாக் வருது அப்படின்னா, காலம் கழுத்தில் கொடுத்த அடி வாயில் இந்த வசனமாக கொடுத்ததுங்க அப்படின்னு சொன்னேன். அதுதான் வாழ்க்கை. ஸோ நம்ம இந்த மீடியா என்பது இந்த லென்ஸ் என்பது லென்ஸ் அல்ல, அது 10 கோடி மக்கள். இப்போது மீடியா என்பது தான் எதிர்கட்சி. அவர்கள் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் வேணால் சுயநல விஷயத்தோடு இருந்துக்கலாம். நான் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய அறிவில்லாமல் ஓரளவு வளர்ந்துக்கிட்டவன். எனக்கு யாரும் எதிரிகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு இளைஞன் ஒருவன் வளர்ந்து வருகிற பொழுது எதிர் முகாம்களிலிருந்து ஏகப்பட்ட கேள்வி கணைகள் தொடுப்பாங்க.
அத்தனை கேள்விகளுக்கும் ஞான நிலையில் அமர்ந்து பதில் சொல்லக்கூடிய அந்த பக்குவம். அது ஒரு இன்சிடெண்ட்டில் 2 இன்சிடெண்ட்டில் யாரோ ஒருத்தர் கூட ஒரு கோபத்தை அதிகப்படுத்தி வாயிலிருந்து வார்த்தை சட்டக்குன்னு பிடிக்கலாம். அந்த வார்த்தையை வச்சுட்டு விளையாண்டு பார்த்துடலாம். அது நிச்சயமாக அதற்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக்கணும். அம்மாவை இழுத்து பேசினா கூட அதை கூட சகிப்புத்தன்மையோடு வாங்கிக்கணும். அதற்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பேரறிஞர் அண்ணாவெல்லாம் அதற்கெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள்லாம் இருக்குது நிறையா. அதை போட அப்பனை இழுத்து இவனுக்கு என்ன வார்த்தைகள் சொன்னால் இவனுக்கு கோபம் வருமோ அந்த வார்த்தையை கூட எதிர் முகாமிலிருந்து எங்கோ ஒருத்தர் சொல்லலாம். ஷூட்டிங் போகிற இடத்துல கூட சொல்லலாம். யாரோ ஒருத்தர் அந்த நிலையில் சிரிச்ச முகத்தோட சுருங்க சொல்வது என்பது காலையில் சுகிசிமா ஐயா அவர்களிட நான் கேட்டு வந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் என்னடா தம்பி ராமையா கற்றுக்கிட்டேன்னா, நான் கற்றுக்கிட்டதை தம்பி பிரசாந்த் மூலமாக என் மகன் உமாபதிக்கு சொல்கிறேன். கோபம் வரவில்லை என்றால் அவன் மனிதமே கிடையாது. கோபம் வரவில்லை என்றால் அவன் மனிதனே கிடையாது. அதுதான் சிந்தனையினுடைய மிகப்பெரிய தாய். சிந்தனையுடைய எக்ஸ்ட்ரீம் என்பது கோபம் தான். சிந்திப்பதனால தானே. ஸோ கோபத்தை அப்படியே அடக்கிக்கிட்டோம்னா உடம்பு நாசமாக போயிடும். கோபம் வருகிற பொழுது அடக்கினால் உடம்பு கெட்டு போகும், உலர்னால் உறவு கெட்டு போகும். உடலும் கெடக்கூடாது, உறவும் கெடக்கூடாது. தனிமையில் அமர்ந்து கொள் 5 நிமிடம். நாய் தனது நாக்கை வெளியே தொங்கப்பட்டது போல சுகிசிமா ஐயா சொன்னார். 5 நிமிடம் தொடர்ச்சியாக நாய் இழைப்பது போல தன்னை இழைத்து கொண்டால் முகம் என்று 3 நிமிஷத்துக்கு முன்னால் பார்த்த முல்லைப்பு மாதிரி மாறும்னு சொல்கிறார். அதுதான் இதை சகிப்புத்தன்மை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கோபம் என்ற ஒரு விஷயம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு இந்த சினிமாவில். அப்போ ஏன் கேட்குறாங்க அவங்க, அந்த கோபத்தை ஏன் நீ கோபம்னு நினைக்கிற? உன்னை திருத்துவதற்கான ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட சிரிச்ச மூச்சோட பதில் சொல்லு. அது இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை. தம்பி பிரசாந்தை வச்சுட்டு இவன்ட்டு சொல்லுவதன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய இது மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதை போக எனக்கு முன்னால் டீசர் வெளியீட்டு விழாவில் கேஎஸ் ரவிக்குமார் சார் ஐயா சொன்னாங்க, நான் இன்றைக்கி நிகழ்காலத்தில் தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களில் பி வாசு அவர்களை விட, எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களை விட அடுத்த கட்டத்தில் தொட்டவர் கேஎஸ் ரவிக்குமார் ஐயா. காரணம், சிவாஜி என்ற நடிப்பு இலக்கணத்தையும் கமல் ரஜினி என்ற 2 பெரிய மகான்களையும் இளைய தளபதி தலை இயக்கிய மிகப்பெரிய இயக்குனர். கண்டிப்பாக இதுக்கு மேலே எவன் புதுசாக டைரக்டர் இருந்தால் கூட இவர்களை இயக்க முடியாது. அதெல்லாம் இயக்குனவர் அவர் சொன்னார். இவனோட ஸ்பீச்சை கேட்டு, உமாபதி உன்ட்ட ஒரு இன்னசென்ட் டச் இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கினார். அதை அப்படி காலம் முழுக்க மைண்டில் பதிவு பண்ணால் போதும். அந்த கேஎஸ் ரவிக்குமார் சொன்ன அந்த டீசர் வெளியீட்டு விழாவில் சொன்ன அந்த இன்னசென்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கன்னு சொன்னதும் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயந்தான். இப்போ இது வீட்டில் கூட சொல்ல முடியாது, சொல்கிற பொழுது ஞாபகத்தை வச்சுப்போம். அதாவது இப்படி அறிவுரை இல்லாமல் அதையும் ஒரு நகைச்சுவையா, அதையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கலந்து சொல்றதுக்கெல்லாம் எனக்கு ஆட்கள் இருக்குதாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஐயா ரொம்ப நன்றி, இங்கே வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. எப்படி சொல்றது, ஒரு வாழ்நாளில் எப்படி இருக்கணும், ஏன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிள், நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்க முடியாதுங்க வாழ்க்கையில. 100 பேர்த்த வச்சுக்க முடியாது, ஒரு 20 பேர்த்த வச்சுக்கலாம். அதுல எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நான் 50 வயசுல உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உங்களை மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கவலைகள் மறந்து தைரியமா உங்களை மாதிரி டக்குன்னு இப்ப ஓட சொன்னா 500 மீட்டர் ஓடிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சுங்க, உங்க மனசுக்கு, உங்க புள்ள மனசை விட்டுருங்க, உங்களுடைய மனசுக்கு புள்ள ஜெயிச்சிருவாரு. அது கண்டிப்பா ஜெயிக்கணுங்க. ஏன்னா நாங்க எல்லாருமே அதை தான் நான் நினைக்கிறோம். அவரோட வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றி மட்டும் கிடையாது, எங்க எல்லாத்தருடைய வெற்றி. ஏன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அனுபவம் எல்லாத்துக்கும் கிடைச்ச பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பலன், இதுவும் ஒரு பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நீங்க சொல்லுங்கய்யா, இறுதியா ஏதாவது முயற்சி. நான் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு துறையில் நான் விரும்பியோ விரும்பாமலோ இவன் இந்த துறைக்கு வந்து விட்டான். என் தமிழ் மக்கள் என்னை எப்படி உங்கள் குடும்பத்தில் ஒரு மாமாவாக, சித்தப்பாவாக, ஒரு சிறிய தந்தையாராக, பெரிய தந்தையாராக எப்படி என்னை ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்கள் குடும்பங்களில் இன்று முதல் இந்த படம் அதாகப்பட்டது மகாஜிலங்க படம் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த நாள் முதல் இவனும் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு தாய் மாமனாக, உங்களுடைய ஒரு மூத்த பிள்ளையாக இவனை நேசித்து மக்களாகிய நீங்கள் இவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு தந்தையாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா.